மீனம் மீனராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் இந்த வாரம் ஆரம்பிக்குது. இந்த வாரத்தில் சந்திராசிரம நாட்கள் எதுவுமே இல்லை. 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் இப்போது சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது. 8இல் குரு, உங்களுடைய முழு யோகரான செவ்வாய் இப்போது குருவின் பார்வையில மிக அற்புதமான அமைப்புல இருக்கிறதுனால பண கஷ்டங்கள் எதையும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்கின்ற விதமாக என்ன பண்றதுன்னு தெரியாத குழப்பங்கள் இப்போது இருக்கின்றன. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மச்சனியின் தாக்கங்களை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் உணர ஆரம்பிக்கவில்லை. என்னதான் இருந்தாலும் எதையும் உழைப்பின் மூலமாக உண்மையின் மூலமாக நீங்கள் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. எதிலும் ஒரு திருப்தி நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுன்றதை அடிக்கடி ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் 2ஆம் சுற்று 7.5 சனியாகத்தான் வேலை செய்யும். இன்னும் 2 வாரங்களில் ஒரு முக்கியமான நிகழ்வு அதிசார அமைப்புல உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். அது ஒரு 50 நாட்களுக்கு நீடிக்கும். அந்த அமைப்புல அப்படியே ஜென்மச்சனி வேறு விதமான சுபத்தன்மையோடு வேலை செய்யும். ஆகவே இப்ப இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை பத்தி மீனராசிக்காரர்கள், குறிப்பாக இளைய பருவத்தினர் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். எதுவும் எல்லை மீறாது. தொழில் நல்லா இருக்கும். வேலையை மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. வேலை அமைப்பு இல்லை. அடுத்தவர்களை நம்பி எதையும் செய்யறது, அடுத்தவர்களை நம்பி ஒரு பணத்தை போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப செய்ய வேண்டாம். உங்களை மட்டும் நம்புங்க. உங்களுடைய உழைப்பை மட்டும் நம்புங்க. பெரிய தொல்லைகள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஒரு 40-50 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கட்டாய அவசிய தேவை செலவுகள் இருக்கும். ஒரு வீடு வாங்கி ஆகணும், வண்டி வாங்கி ஆகணும், அதன் மூலமாக கடன் படணும், மாசம் அதை கட்டுறதுக்கு அப்படியே பயந்து இது பண்ண நடுங்கணுன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நன்றாகவே அடுத்து வரப்போகின்ற அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள் என்பதால் சமாளிக்கக்கூடிய அளவில் அமைந்திருக்கிறது இந்த வாரம். மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சுப வாரம்.